பேசுறது யாரு? அட அவங்களா மேடம்? நேத்து ராத்திரில இருந்து அங்கதான் இருக்காங்க. யாரோ குப்பை பொறுக்குறவங்கன்னு நினைக்கிறேன். குப்பை பொறுக்குறவங்களா இருந்தா 1/2 hour 1 hourக்குள்ள வேற இடத்துக்கு போயிடுவாங்களே. இன்னொரு நாள் அவனுங்க அங்க இருந்தாங்க, இந்த ஸ்டேஷன் நிச்சயமா உருப்படியா இருக்காது. ஐயோ, போய் அவனுங்கள கவனிங்க. ஏய் 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 நிறுத்து. யாரா நீங்க? சொல்லுடா, சவுட்டு கழுதிங்களா? சொல்லுடா. ஏய் 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 ஏய், என்னடா முறைக்கிற? வாடா. வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. என்னடா பேச்சு வராதா? பேச மாட்டீங்களா? இது விஷயமா யாரையாவது சந்தேகப்படுறீங்களா சார்? இன்னும் இல்ல. இந்த இன்சிடென்ட் பத்தி உங்க கமெண்ட்? இது சமூக விரோத செயல். போலீஸுக்கு செக்யூரிட்டி இல்ல, இத பத்தி என்ன சொல்றீங்க? நோ கமெண்ட். ஒருவேளை டெரரிஸ்டா இருப்பாங்களோ? விசாரணை பண்றோம். குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவீங்களா? தேடிக்கிட்டு இருக்கோம். சிபிஐக்கு போமா? பழைய பகை ஏதாவது இது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? I don't think so.
இருந்தாலும் விசாரணை முடியற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இறந்து போனவரை பத்தி டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒபினியன் இருக்கா? He is not controversial. அம்முடி 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 ஜீவரத்னம் நமக்கு கதை முடிய போற நேரம் வந்துருச்சு. ஏயா இப்படி உளர்ற? ஆட அங்க பாரு அந்த பேப்பர் கார மணி கிழிக்கிறத பாயசத்துல மூந்திரைய தேடுற மாதிரி பாடிய பகை இருக்கான்னு நோண்டி நோங்க எடுக்கிறேன். ஆட நாம எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கிறோம். நம்மள மாதிரி வில்லனுக்கு வாழ ஆட்டிக்கிட்டே இருப்பானுங்க. திடீர்னு ஹீரோ பொத்துக்கிட்டு வந்து வாழை ஓட்ட நறுக்கிடுவான். உனக்கு என்ன, நீ மினிஸ்டர் காலை நீட்டி ஆட்டுறாங்க, கலெக்டர் காலை மாடிக்கு போட்டு ஆட்டுறாங்க. நான் என்னத்த ஆட்டுறது? ஆமா சந்தான மகாலட்சுமி, எனக்கு அடுத்தது உனக்கு தான் ஸ்பாட்டு. இவர் பரவாயில்ல, மெயின் வில்லனு. நாம சாகிற நேரத்துல இவர் பிளைட்டை பிடிச்சி பறந்து போயிடுவாரு. வில்லனுங்க ஹீரோவோட ரொம்ப கட்டிக்காரனுங்க. எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அறுத்துருவானுங்க. ஃபிட்டிங் கேரக்டர் தான். இன்னைக்கு நாம, நாளைக்கு இவர். இத பாருங்க, நீங்க ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? டிஎஸ்பி நமக்கு பார்ட்னரா இருந்தாலும் தனியா அவன் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். அதனால அவனை கொலை பண்ணது அந்த ஊர்க்காரங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? கிண்டி கிழங்கு எடுக்கிறத ஜர்னலிஸ்ட்னா 1000 கேள்வி கேட்பாங்கயா. ஐஎஸ்ஐ லிங்க் இருக்கா, அமெரிக்கா தொடர்பு இருக்கா, உல்ஃபாவா அல்ஃபாவான்னு அப்படி கேக்குறதால மட்டும் தொடர்பு இருந்துருவா? அவன் அந்த ஊராமணிக்கு அதான் என்ற பையன். அம்மா இவன் எங்க எந்த நேரத்துல என்னங்க? நான் ஷாப்பிங் போறேன். இந்த நகை போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா? அடி பாவி தங்க பிசாசு, நீ இவ்வளவையும் போட்டுட்டு வாசலை தாண்டி வெளியே போனேன்னு வச்சுக்கோ, ஐடி காரங்க வாசலை தாண்டி உள்ள வந்துருவாங்க. நீ போட்டிருக்கிறத போதும், உள்ள போ. சரிங்க, நீங்களும் போட மாட்டீங்க, என்னையும் போட்டுக்க விட மாட்டீங்க. ஏய், கண்ணு தெரியல உனக்கு? திடீர்னு கண்ணு மயங்கிடுச்சு. உடம்பு எப்படி இருக்கு? இப்பதான் ஒரு மாதிரி இருக்கு. ஏய், எவன்டா அது? வணக்கம் பிரதர், என் பேர் மன்யம், சுப்பிரமணியம். அதுக்கு சொல்லுவோம்ல. வணக்கம் மினிஸ்டர் சார், நல்வாழ்த்துக்கள். ஏய், அப்பாயின்மெண்ட் இருக்கா? நீ பாட்டு உள்ள வந்துட்ட. அவுட், கெட் அவுட். யாரா அது? தெரியலப்பா. ஓ, உங்க அப்பாவா? டாடி நான் போயிட்டு வரேன். ஆ, உங்க பொண்ணா? நல்லா இருக்கு, சூப்பரா. ஏய் ஏய், ஜாகிரதமா, பி கேர்ஃபுல். வெளியில உன் அண்ணன் மாதிரி ஆளுங்க உன்னை இப்படி. ஏய் ஏய், சாரி சார், ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக. ஏய், என்ன சொல்ற நீ? உன் மேல கேஸ் போட்டுன. ஏய், ஒன்ற அப்பா ஒரு மினிஸ்டர்னு பெரிய பெரிய வார்த்தை பேசாத கண்ணு, அப்புறம் அவருக்கு தான் டேஞ்சர். ஏய், யாரா நீ? வழியில போன ஒரு மனுஷன். ஆக்சுவலா உன் பையன் தானே? அவன் ஒரு பொண்ண இந்த மாதிரி தான் இருந்தா. கிட்டத்தட்ட இதே வயசு தான், அழகும் இப்படிதான். உன் பையன் அந்த பொண்ண இப்படி இழுத்து ஷூட் 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 பண்ணிடுவேன். என்னப்பா இது? நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்லயே அன்னைக்கு ரோட்ல ரொம்ப பேர் முன்னாடி இதே மாதிரி தான் நடந்தது. சேம் இதே சீன். அந்த பொண்ண இப்படியே தான் அழுதா. என்ன தைரியம்டா உனக்கு? ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் பொண்ணு? ஆனா அந்த அம்மனிக்கு தான் நடந்தது. ஆனா ஒன்றரை பையன் அந்த அம்மனி இப்படி. காலை பிடிக்கிறேன், என் தங்கச்சி விட்டுருங்க சார். எந்திரி எந்திரி எந்திரி. உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்குலாம் ஒரு நியாயமா? உன் தங்கச்சிக்கு ஒண்ணு நடந்தா கற்பு போகும், மானம் போகும், கல்யாணம் நின்று போயிடும். அதே இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா காலி. அப்படிதானே? சாரி சிஸ்டர். ஐயா வாரானுங்க. இதுக்கப்புறம் ரோட்ல போகும்போது பொண்ணுங்க எந்த ட்ரெஸ்ல வந்தாலும் சரி, கண்ணை திறந்து பார்த்தேன்னு வை, காலை உடைச்சிருவேன். அதுக்கப்புறமா நீ பாத்தீங்கன்னா கழுத்து நெரிச்சிருவேன். டோட்டலா ஜி குலாப் ஜாமுன் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிண்ணத்துல குலாப் ஜாமுன். அது என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. என்னங்க என்னங்க, நான் விசேஷத்துக்கு போறேன். இந்த நகை போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா? விசேஷத்துக்கு இவ்வளவு நகைகளை போட்டு நீ அங்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு வச்சு செத்துருவாங்கடி. அதையெல்லாம் விட்டுட்டு ரூமுக்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி உட்காந்து உன் கண்ணு வீங்குற மாதிரி ஒன்னே பாத்துட்டு. என்னவோ நீங்களும் பார்க்க மாட்டீங்க, என்னையும் பார்க்க விட மாட்டீங்க. ஏன் சுப்பிரமணியம், டியூட்டிக்கு வந்த முத நாளே என்னையா லேட்டு? நான் ஸ்ட்ரைட்டா இங்கதான் சார் வந்துகிட்டு இருந்தேன். நடுவுல சின்ன சின்ன சிலுமிஷங்கள், அதை சரி பண்ணிட்டு வரது லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்ட. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்ன? எல்லாரும் உங்களை சின்சியர் ஆபீசர், ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சார் Dress கூட போடாம?
அதான் இருக்கேயா. சேச்சே அது இல்ல சார், யூனிஃபார்ம். உன் பேர் என்ன? தர்மா சார். தர்மா. இஸ்திரி போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஹேட்டை போட்டுக்கிட்டு, ஸ்டிக்க வச்சுக்கிட்டு, ஷைனிங் ஷூஸோட வந்துட்டா மட்டும் டியூட்டி மைண்டட் ஆபீசர் ஆயிட முடியாதியா? போலீஸ் டியூட்டின்னா கொலை நடந்த இடத்துக்கு போய் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு, சாக் பீஸ்ல ஏதோ கிரிக்கிட்டு, எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு, 4-5 ஆங்கிள் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, பிரஸ்காரங்க கிட்ட யா we are trying our level best, நாங்க கண்டுபிடிக்கிறோம், வெயிட் 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 அப்படின்னு டயலாக் பேசுறது பெருசு இல்லையா? கொலையே நடக்காம பாத்துக்கணும். நீ மாற மாட்ட. உனக்கு இருக்கிற டேலண்ட்ஸுக்கு எஃபிஷியன்ஸுக்கு நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தான்னு வச்சுக்க. சார், ரோட்ல மசால் வடை விக்கிறவன் எங்க அவன் கடையை நம்ம எடுக்க சொல்லிடுமோன்னு பயந்துகிட்டு அவன் நமக்கு அடிக்கிற சலாமுக்கும் நம்ம பெரிய ஆபீசர்ஸ்க்கு அடிக்கிற சலாமுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல சார். அதனாலதான் என் ரேஞ்சில இருக்க வேண்டியவன் இன்னும் இந்த ரேஞ்சிலேயே நிக்கிற. உங்க ரேஞ்சுக்கு வந்துட்டா வேலையே செய்ய வேண்டாம் சார். வேணும்னா பஜனை பாடிக்கிட்டு இருக்கலாம். ஏய் உனக்கு வெக்கமே இல்ல சார். சரி 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 ஏ நிவாஸ் சார். கூட்டிட்டு போய் குவார்டர்ஸை காட்டு. அப்படியே அந்த ஃபைலை கொடு. இந்தாங்க ஃபைல். அந்த ஃபைல்ல என்ன சார் இருக்கும்? ஸ்டேஷன்ல கொலகாரன் டிஎஸ்பி கொன்ன விவரம், கான்ஸ்டபிள்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இதான் பேப்பர்லயே வந்துச்சு. யோ பேன் பண்ணி 6 மாசம் ஆச்சு, இன்னும் இதை விடலையா? பேன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் சார். விக்கிறவன் மேலேயும் தப்பு இல்ல, வாங்குறவன் மேலேயும் தப்பு இல்ல. இதெல்லாம் ஒரு சின்ன வீக்னஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். உங்களுக்கு தான் தெரியல என் ப்ராப்ளம் என்னன்னு. என்ன சார்? தேங்க்ஸ் சார், வரேன். மாமா, இந்த சல்யூட் உங்க சீனியாரிட்டிக்கு இல்ல சார், சின்சியாரிட்டிக்கு. பாஸ்கர். அப்பா அப்பா என்னம்மா? ஊதுவத்தி காட்டினது போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க. அடடா, சொல்லுமா. முதல்ல அந்த 2 தடி பசங்களையும் வெளிய அனுப்புங்க. யார? அந்த கருப்பா இருக்கானுங்களே அவனுங்களே. இங்க ரொம்ப பேர் கருப்பா இருக்காங்களே, யார? ராம லக்ஷ்மணன. எதுக்கு? அவனுங்க என்ன சைட் அடிக்கிறாங்கப்பா. அடிப்பாவி, கதையே மாத்திட்டா. நீதான் அவங்கள பார்த்து கண்ணடிக்கிறேன்னு பேசிக்கிறாங்க. அப்பா ஓகே ஓகே, நீ சொன்னது உண்மையா பொய்யான்னு பாத்துருவான். என்ன டெஸ்டிங்கா? அனுப்பி வைங்க. அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க. டேய் ராமு. சரி சரி வேண்டாம், பாவம் அவங்க எங்க போவாங்க. இந்த தடவை அவங்கள நல்லா வான் பண்ணி விட்டுருங்க. கிழிஞ்சுது போ. எங்க இருந்து வந்தாங்களோ, எப்படி வந்தாங்களோ, எதிர்த்து பேச மாட்டாங்கம்மா. மூட்டை தூக்குறத தவிர எதுவுமே தெரியாதவங்க. கொடுக்கறத சாப்பிடுவாங்க. 10 பேர் வேலையை 2 பேர் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரையும் அனுசரிச்சு போறவங்க. அடியாத்தி.
பார்த்து கூடைக்குள்ளே மீனை பார்த்து துடிக்குதே நெஞ்சம் பசி தாங்க முடியலேடி குடுடி கொஞ்சம் நிவா, டிஎஸ்பி கசான் கான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவருடைய விலா எலும்பு கல்லால அடிச்சு உடைஞ்ச மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கு. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலைகாரனுடைய லெக் ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்குன்னு கணிச்சு நான் வரைஞ்ச டயக்ராம் இது. கான்ஸ்டபிள்ஸ் வாங்கின அடியை வச்சு பார்க்கும்போது அவனுடைய ரிஸ்ட், அவனுடைய ஃபிஸ்ட் இப்படிதான் இருக்கணும். நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவனுடைய செஸ்ட் இப்படி இருக்கணும். டோட்டலா பாடி ஸ்ட்ரக்சர் இதுதான். சோ நமக்கு இப்ப தேவையெல்லாம் இது. எக்ஸ்கியூஸ் மீ, ஹோம் மினிஸ்டர் நினைக்கிறேன். 1 மினிட். ஹலோ, நான் தான் ஜீவரத்னம் பேசுறேன். அதுக்கு மினிஸ்டரியா? அதுக்கு சல்யூட் அடி. தடி கழுத. மினிஸ்டர் வாய்ஸ் கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஃபூல் நினைச்சியாடா? பிளாடி ஃபூல். என்னன்னா அவரை பத்தி தெரியாத கழுத நினைச்சியாடா? தடி கழுத. அதுலயா 420. இன்னொரு தடவை இந்த மாதிரி போன் பண்ணி ரெக்கமெண்டேஷனுக்காக வாய்ஸ மாத்தி மிரட்டினேன்னு வெய், டெலிபோன் வயரை உருவி உன் கழுத்துல மாலையா போட்டு உன் கதையை முடிச்சு. உன் வாய்ஸ் எங்க, அவர் வாய்ஸ் எங்கடா? வயசாய் போன முண்டம். சுப்பிரமணியம், என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாதுடா பச்சா. மூடு. நிவாஸ் சார், இந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சு எவனா இருந்தாலும் சரி அவனை இழுத்துக்கிட்டு வந்து ட்ரௌசரை கழட்டி சுளுக்கடு. எத்தனை தடவை நான் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கேன். ஏய், போன விட வந்தவனுக்கும் போனவனுக்கும் பிறந்த இனிஷியலே இல்லாத மினிஸ்டர் தான். அதிகாரம் கையில இருக்குன்னு குரலை வச்சு மிரட்டலான்னு பார்த்தாரு. நான் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இந்நேரம் ஐயாவுடைய ஜி குலாப் ஜாமுன் ஆயிருக்கு. அதே பேசிட்டாயா? என்ன சொன்னா? என்ற கருப்பு கோட்டை அந்த காக்கி சட்டை காப்பாத்திருமாமா? அட, என் குரலை கேட்ட உடனே எஸ் சார் அப்படின்னு ஆடி போயிட்டாயா. லாயரை லாக்கப்ல வச்சாலும் லாக்கர்ல இருக்கிற மாதிரி சேஃப்டியை கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். ஒண்ணு கூட கேட்டான்டா. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு சாரி சொல்ல சொன்னான். நான் ஒரு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லட்டுமா? அட முண்டம், இத மெயின்டைன் பண்ணுடா. டாடி, யார் இது போன்ல இவ்ளோ கேவலமா பேசினா? யார்மா? அவன்தான் டாடி. உங்களை போன்ல சிச்சி சிச்சி அசிங்க அசிங்கமா பேசினானே அவன்தான். அவன் அன்னைக்கு அண்ணன் ஒரு பொண்ணை கலாட்டா பண்ணானே வீட்டுக்கே வந்து மிரட்டினானே அவன் தானே டாடி. என் ஃப்ரெண்டு பத்மாக்கு போன் பண்ணலான்னு எடுத்தப்ப காது கொடுத்து கேட்க முடியல. ஆட ஒண்ணு தூக்கி உலையில வைக்க. இனி ஒரு நிமிஷம் கூட உங்க கூட இருக்க மாட்டேன். இப்போ கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆகி எல்லா உண்மையும் காக்கி போடுறேன். அப்புறம் ஃபேமிலி மொத்தத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆட போய வெண்ண வெட்டி. நீ மந்திரி, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கருப்பு பூனைங்க இருக்குது. இப்ப கலெக்டர் மனு வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் 10 பேர் சுத்தி நிப்பாங்க. எனக்கு ஏமா இருக்கிறான் கருப்பு கோட்டும் கண்ணாடியும் தவிர. நீங்க பேசாம 4-5 ரவுடிங்களை கூடவே வச்சுக்கோங்க அங்கிள். ரவுண்ட் தி கிளாக் கவலையே இருக்காது. ஆஹா, என் எதிர்காலம் என்ன அலங்காரத்தோட வருது பார். நான் கட்டிக்க போற பொண்ணு எதிர்க்க வந்தாலே போற காரியம் ஜெயந்தான். வா வா வா. ஆஹா, எப்படி வரா பாடுறா. அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என் மனசு நொறுங்குதே. ஐயோ, வா வா. ஐயோ அம்மா, வா சீக்கிரம் வா. இந்த பக்கம். என்ன எங்க போறா?
அடி ஆத்தி. தள்ளி உட்காருங்க. ஏ மாக்கா, வண்டி எடு. நீ என் பக்கத்துல உட்காரு, நான் ஸ்டார்ட் பண்றேன். வாயை மூடிட்டு கீரை போடு சீக்கிரம். போ. தங்கம் எங்க இருந்தாலும் தங்கம் தான். ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்க? 2 கோடி இருந்தா எங்களுக்கு போதுங்க. இவ்வளவுதானா? அப்ப மருந்து ஒரு புல்லு போதுங்க. எதுக்குடா வெக்கம்? ஒரு பெரிய மனுஷன் முன்னாடி சொல்றதுக்கு வெக்கமா இருக்காதுங்களா? ஆமா, ஒவ்வொருத்தன் எவ்வளவு பேரை அடிப்பீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களா இருந்தா ஒரு 10 பேர் நிச்சயமா அடிக்கலாங்க. அப்படியா? மாப்ள, என்னக்கா? வண்டியை ஓரமா நிறுத்து. என்ன கவுந்துட்டீங்க? போயிட்டு வந்துட்டான். அடியாத்தி. ஏய், எருமை மாதிரி இருந்துட்டு அவளை இழுத்துட்டு போறத வேடிக்கை பாக்குறீங்க? போய் காப்பாத்துங்க. ஏய், இது நான் நம்ம ஊர் நினைச்சியா? பட்டணம். இதுக்கெல்லாம் நான் தான் லாய்க்கு. ஏய், நில்லு. இங்க இருந்து வேடிக்கை பார். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் சட்டை கிழிஞ்சு போடும் கவலைப்படல. உன் சட்டை கிழிஞ்சு போயிடும் இல்ல, நீ ஏன் கிழிஞ்சு போயிடுவேன்? ஏய், போறீங்களா இல்லையா? நீ முத்தம் குடுக்குற அளவுக்கு அது சூப்பர் ஃபைட்டா? சூப்பர் இல்ல, சூப்பர் ஹீரோஸ். அடி வாங்குறவங்க வீக் பார்ட்டி. அதான் நீ ரொம்ப ஸ்ட்ராங். இந்த உடம்ப பார்த்து மூணு சந்தேகம். ஏன்னா ஸ்ரீதர், ஒவ்வொருத்தனும் 10 பேர் அடிப்பேன்னு வீராப்பா பேசினானுங்க, இப்ப மாரணடி வாங்குறானுங்க. அவனுங்க சொன்னது உங்களை மாதிரி ஆளுங்கள. இப்ப நான் போறேன், பாருங்க. எங்க போற?
சாரி. என்ன வெக்கமா? ஏன் நானும் உன்னை அதே மாதிரி இடுப்புல தூக்கி வச்சு ஃபைட் பண்ணட்டுமா? நீ ஃபைட்டிங் என்ன இடுப்புல வச்சுக்கிட்டு? ஆமா. எங்க குனிங்க. குனி. ஐயோ சொல்றாரு. போடாங்க. ஹலோ, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ட்வின் பிரதர்ஸ் ஸ்பென்சர் காம்ப்ளெக்ஸ்ல ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை விளம்பி. Go and catch them. Sir. சார் நான் கூட ஆக்ஷன்ல இறங்கட்டுமா சார்? நீ ஏன் அனாவசியமா குதிக்கிற? இவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டாங்களேன்னு go and catch themனு சொன்னேன். அவங்க எங்கேயா இருக்க போறாங்க? நம்ம தான் ஜீப்ல வேன் சத்தம் போட்டு வரோம்ல. சரி, நீ இங்கே இரு. ஜனம் ஜாஸ்தியா இருக்கு. ஜீப்பை சுற்ற போறாங்க. ஜாகிரதா. ஏய் ஏய் நிவாஸ் சார், எனி இன்ஃபர்மேஷன்? 4-5 ரவுடி பசங்க இந்த அம்மாவை கலாட்டா பண்ணாங்களாம். யாரோ 2 பேர் வந்து உங்களை காப்பாத்திருக்காங்க. ஹாய், நீங்க ஜெர்னலிஸ்ட் சிரிஷா இல்ல? ஓஹோ, என்ன உங்களுக்கு? கமிங் டு தி பாயிண்ட். அந்த ஓடி போன 2 பேரும் ரெட்ட பெறுவீங்களா? ட்வின்ஸா? எஸ் ஆஃப் கோர்ஸ். எந்த பக்கம் ஓடி போனாங்க? நோ ஐடியா. எங்க இருந்தோ வந்து காப்பாத்துனாங்க, சடனா காணாம போயிட்டாங்க. நீங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா? டெஃபினெட்லி. பை தி வே, அந்த ரவுடி பசங்க உங்களையும் அட்டாக் பண்ணாங்க? அது ஏன் தெரியல. ஓ, அட்லீஸ்ட் அவங்க யாருன்னா தெரியுமா? லாயர் விஸ்வநாதனோட ஆளுங்க. லாயர் விஸ்வநாதனா? ஆட படுபாவி பொண்ண நம்ம பேரை சொல்லிட்ட போல இருக்கு. அவருக்கும் உங்களுக்கு என்ன ரைவல்ரி? அது என்னமோ, நான் வேணா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க என்கொயரி பண்ணுங்க. குட். நிவாஸ் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? டேக் கேர் ஆஃப் இட். ஓகே ஓகே சார். வாங்கம்மா. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு உனக்கு மரணம் நிச்சயம். அப்போ இந்த கூச்சலு அடி வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கணும் முட்டாள். சின்ன வயசுல அம்மா கராத்தே கத்துக்கோன்னு சொன்னப்போ வேண்டாம், என்ன சுத்தி 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லிச்சு. இப்ப பாருங்கப்பா எப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்குன்னு. இந்த கராத்தே குங்குமப்பு கதையெல்லாம் விட்டுட்டு என்ற கேஸ கவனிங்க சாமி. என்னையா என்னையா அந்த ராமலட்சுமணன் என் கண்ணு முன்னால வந்த மாதிரி வந்து மறைஞ்சிட்டானுங்கன்னு சொல்றேன்ல. அங்கிள், உங்களை கொல்ல போறாங்கன்னு ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டீங்களா? உயில எல்லாம் எழுதி வச்சிட்டீங்களா? அப்புறம் ஏதாவது லீகல் ப்ராப்ளம் வந்துற போகுது. ஏமணி என்ற சாவு உனக்கு காமெடியா இருக்குதாக்கோ. ஏயா ஜீவரத்னம், என்னை எப்படியாவது காப்பாத்தியா. ஏதாவது கார் டிக்கிலியாவது பாத்ரூம்லயாவது ஒளிய வையா. வேணும்னா நாம 2 பேரும் கொள்ள அடிச்சதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கயா. அடிச்சுப்பா. ஏன் அங்கிள், நீங்க அப்படிலாம் செலவு பண்ண மாட்டீங்களே? நீ ரொம்ப ஓவரா போற. என்ன கொஞ்சம் ஒளிச்சு வையா. குற்றவாளிகளை ஒளிச்சு வைக்கிறது குற்றம் தாங்கோ. குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். பை சார். இவன் எதுக்கு எங்க வந்தான்? அது என்ன கேட்க வேண்டிய கேளுங்க. அவரை போய் கேக்குறீங்க. என்ன கேளுங்க சொல்றேன். எதுக்குங்க வந்தீங்க? எதுவும் இல்லைங்க. ரேப்பு, கிட்னாப்பு, மர்டர் இதெல்லாம் சிரிஷான்ற ஜெர்னலிஸ்ட் மேல நீங்க ட்ரை பண்ணிருக்கிறதா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்க. ஐயோ 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 ஐயோ, நான் வரலீங்க. ஏனுங்க அந்த பொண்ணு வயசு என்ன, என்ற வயசு என்ன? இந்த வயசுல என்னால ரேப்பெல்லாம் பண்ண முடியுமாங்க? நான் ஸ்டேஷனுக்கு வரல. வரமாட்டேன். இந்த பார் லாயரு, காலையில இருந்து பாக்கெட் கிடைக்காம வாயெல்லாம் நமங்குது. டென்ஷன் பண்ணாத. இந்த பார், உன்னை அடிச்சு இழுத்துட்டு போலான்னா நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஒருவேளை அடிச்சேன்னு வை, லாயர் அடிச்ச போலீஸ்ல சிட்டி பூரா போஸ்ட் விட்டுடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? வா 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 வந்துரு. நான் மாட்டேன். என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நீ அடிப்ப. அடிக்க மாட்டேயா? இந்த லட்டி மேல சத்தியம். அடிக்கிறதுனா எனக்கு அலர்ஜியா? இந்த பார், எனக்கு டைம் ஆயிடுச்சு. என் வைஃப் சீரியல் பாக்குற டைம். அவ சீரியல் பாக்குறதுக்குள்ள நான் சமைச்சாகணும். வாயா உனக்கு புண்ணியமா இருக்கும். எடுத்துட்டு வரட்டுமா சார்? நீ மூடுறியா? வந்துருவாரியா? வா. தேவரத்னம், நீ ஏன் பேசாம இருக்க? இதை விட பெஸ்ட் சான்ஸ் எதுவும் கிடையாதுயா. அவனுக்கு உன்னை கொல்ல போறதா வார்னிங் கொடுத்திருக்கிறதுனால இதுதான் உனக்கு நல்ல வழி. நீ ஹாப்பியா அரெஸ்ட் ஆயிட்டு வச்சுக்க, செல்லுல சேஃப்டியா இருக்கலாம். இது கரெக்ட். வா. யோ, லட்டி மேல சத்தியம் பண்ணிருக்க, ஜாக்கிரதையா பாத்துக்க. குட்டி லட்டி மோன கூட உன் மேல படாது. வா. லாயர் விஸ்வநாத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றல. அந்த ஆள் லொல்லு தாங்க முடியல சார். ஏன்? குடு ஐயா சுப்பிரமணியம், என்ன கோர்ட்டு கூட்டிட்டு போனான்னு சொல்லியா? அந்த ராமலட்சுமணன் இன்னைக்கு என்ன கொல்ல போறதா வார்னிங் கொடுத்துருக்கானுங்கய்யா. ராம் லட்சுமணா
அவங்க யாரு? அவனுக்கு தான் என் டிஎஸ்பியை கொண்டுது. அவனுங்களுக்கு எனக்கும் பகை இருக்கு. ஆஹா. போனை நிவாஸ்ட்டு கொடு. நிவாஸ் சார் உடனே புறப்படுங்க. ஓகே சார். டேக் கேர். வாங்க. நில்லுங்க, எங்க போறீங்க? நாம கோர்ட்டுக்கு போறோம். மைக் 37 ரெஸ்பாண்ட். மைக் 37 ரெஸ்பாண்ட். அலர்ட் சார். ஓவர். லாயர் விஸ்வநாத் மேல மர்டர் அட்டெம்ப்ட் நடக்கும் போல இருக்கு. நீங்க உடனே C6க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். அட் தி சேம் டைம் கோர்ட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுங்க. நானு சாதாரண ஆளா? பிஎம்க்கு சிஎம்க்கு கொடுக்குற செக்யூரிட்டி கிடைக்குதுல்ல, பேசுவேன். ஐயோ சும்மையா, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் உன் ஆபீசர் வேலைக்கார மனுஷங்க. Okay, sir. Okay, sir. Paka? Yes, sir. Let's go. என்ன லாயர் ஹாப்பியா? ஹவுஸ் ஃபுல் செக்யூரிட்டி, ஹார்ட் ஃபுல் ஹாப்பி. அப்ப உள்ளே ஹாப்பியா இருந்துருவ? லைஃப் லாங் உள்ள இருந்தாலும் எனக்கு கவலை இல்லையா. ஆனா ஒரு சின்ன டவுட்டியா. துப்பு. ஒருவேளை அவனுங்க 2 பேரும் இங்க வந்துட்டானுங்கன்னா இந்த போலீஸ்காரனுங்க எல்லாம் என்ன சுத்தி எனக்கு பாதுகாப்பா நிப்பானுங்களா, இல்ல அவனுங்கள பார்த்து சல்யூட் அடிச்சிட்டு என்ன விட்டுட்டு ஓடிடுவானுங்களா? எனக்கு கூட ஒரு சின்ன டவுட்டியா. என்னது? கோர்ட்டுக்கு வர்ற அவசரத்துல முகத்துல பவுடர் சரியா போடல, ஃபேஸ் டல்லா இருக்கா பாரு. என்னையா நேரங்காலம் தெரியாம ஒரு டவுட். கிட்டத்தட்ட ஓன் டவுட்டும் இதே மாதிரி தான். வா. ஐ சீ. தர்மா சார். சிரிஷா என்ன வரல? வரல சார். உடனே ஃபோன் பண்ணி என்ன விஷயம் கேளு. ஓகே சார். மணி என்ன இருக்கும்? 12. கால ஒரு கம்மி. 11:45 சொல்லக்கூடாதயா? முன்னாடியே தெரிஞ்சா டென்ஷன் கொஞ்சம் குறையும். சார் ஏன் அனாவசியமா டென்ஷன் பண்ற? ஒன்னும் நடக்காது. வா. என்னடி ராத்திரி வீட்டுக்கு வராம எங்க போனீங்க? சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? உயிரோட வந்தா சுண்டக்காவத்துல, செத்து போயிட்டா பிண்ட வையி. இப்ப நீ போட வைடி. ஏனுங்க எங்க ஆபீசர், இந்த காண்டத்துல இருந்து மட்டும் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச குட்கா பாக்கெட்ட இந்த ஸ்டேட் முழுக்க ஓபனா கிடைக்கிற மாதிரி என் லா மூலையை பயன்படுத்தி லாபம் மாத்திடுறேன். சார். சார். என்ன தர்மா? சார், த்ரீஷா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்களா, மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறமா செய்யறாங்களாம். அப்படியா சொன்னா? அப்ப என்ற தலை தப்பிச்சது. நீ மூடியா? நிவாஸ் சார், வில் டு ஒன் திங். தான் உயிருக்கு ஆபத்து வரும்னு இவர் பயப்படுறதால முதல்ல ஸ்டேஷன் கொண்டு போவோம். எஸ் சார். மீதி மேட்டர் அங்க பேசிக்குவோம். ஓகே சார். கரெக்ட். நீங்க ரொம்ப புத்திசாலி சார். என்ன மட்டும் விட்டுறாதீங்க. விட மாட்டேன். மணி என்னாச்சு? 12. எவ்வளவு குறைச்சல்மா? எக்ஸாக்ட்லி. கூடவும் இல்ல குறையும் இல்ல, நேரம் நெருங்கிருச்சு. சார் வாயா. ஏனுங்க சுப்பிரமணியம், இப்போ கொலை பண்றேன்னு பயமுறுத்தி மிரட்டி அந்த பயத்திலேயே சாகடிக்கிற மாதிரி செய்யற சைக்கலாஜிக்கல் கில்லிங் பிளானா இருக்குமோ இது? என்ன சொன்ன? ஆஹா, மணி 12 ஆச்சு, ஆனா நான் என்ன சாகல. உன் வைஃப்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு. போயா. என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா என்ன கொன்னுடுவாயா? தர்மா அலர்ட்டா இருங்க. ஓகே நிவாஸ் சார். டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே, கும்பிடுறானுங்க. டிரைவர் வண்டி. ஐயோ சார், தப்பிச்சு போயிட்டான் சார், தப்பிச்சு போயிட்டான். ரிலாக்ஸ், நோ ப்ராப்ளம்.
பாஸ்கர், டிஎஸ்பி கசான்கான கொலை பண்ண முகம் இதானே? எஸ் சார். வைஜந்தி, சார் எல்லா டிவி சேனல்ஸ்லயும், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற க்ளோஸ் டிவிஸ்லயும், நம்ம வெப்சைட்லயும் இந்த டயக்ராம்ஸை மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஓகே ஓகே சார். குட். பாஸ்கர், ஏன் ஒரு மாதிரி இருக்க? டியூட்டியில் நீ இப்படிலாம் இருக்க மாட்டியா? கிடைச்ச மாதிரி கிடைச்சு தப்பிச்சிட்டான் சார். கிடைச்சிட்டாங்க. நிவாஸ் சார், எந்த சூழ்நிலையிலும் நம்ம பிளான் பாஸ்கருக்கு தெரியக்கூடாது. ஓகே, கேரி ஆன். ஓகே சார். மாமா சும்மா இருந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை நீ தான் கூப்பிடுற. ஆனா உன் பொண்ணை பாத்தியா? ராம லட்சுமணன் சுத்திட்டு இருக்கு. இப்படியே போச்சு எல்லாத்தையும் அவங்க கிட்ட விட்டு நீ வனவாசம் போக வேண்டியதுதான். ஏமா இந்த லூசு பேசுறதை விட நியூஸே பெட்டர், சேனல் மாத்து. சரிப்பா. என்ன பிகரு உன்ன டிஎஸ்பி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக தேடப்படுகிற இந்த இருவரை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அது காரணம் என்னன்னா அவங்கள மிஸ்கைட் பண்ணலாம் தான். அதாவது அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கலன்ற தைரியத்துல வெளியே வருவாங்கல்ல, அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க அவங்கள லபாக்னு பிடிச்சிருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு டியூட்டில சின்சியரா இருந்தீங்கன்னா, பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம சீரியஸா இருந்தப்ப கூட அட்டென்ஷன்ல நின்று அட்டெண்டன்ஸ் கொடுத்த ரெக்கார்டு உள்ளவர் நீங்க. நீங்க செய்யற உத்தியோகத்துல நியாயம் இருக்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயே சாமி படங்களுக்கு பூ போட்டு பூஜை பண்ற போலீஸ்காரர் நீங்க. நான் டியூட்டில ஜாயின் பண்ண அன்னைக்கு சார், உங்க சீனியாரிட்டிக்கு இல்ல, உங்க சின்சியாரிட்டிக்கு சல்யூட் பண்றேன்னு சொன்ன சின்சியர் கான்ஸ்டபிள் நீங்க. பாஸ்கர், ஆரம்பத்திலேயே உங்க மேல டவுட் இருந்தாலும் உங்க சின்சியாரிட்டி மேல இருக்கிற கான்பிடன்ஸ்ல கேட்கிறேன். மரியாதையா சொல்லுங்க. ஏதாவது வாத்தியார் வேலைக்கு போடா, மாசம் 3000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும் எங்க அப்பா சொல்லியும் கேட்காம, தேசப்பற்றுங்கிற வெறியோட எதையாவது சாதிக்கணுங்கிறதுக்காக 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய இந்த போலீஸ் உத்தியோகத்துல நான் வந்து சேர்ந்தேன். அதே சின்சியாரிட்டியோட சொல்றேன். சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். அடிச்சாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளை கொலை பண்ண சரித்திரத்தை நீங்க படைச்சாலும் சரி, சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா முக்கியம், என்னோட நண்பர்கள் முக்கியம், நான் பிறந்து வளர்ந்த ஊரோட நன்மை முக்கியம், அதை விட அந்த ஊரோட அமைதி முக்கியம். அதுக்காக தங்களோட உயிரையும் கொடுக்க துணிஞ்ச ராமலட்சுமணன் முக்கியம். குட். நிவாஸ் சார், இவருக்கு எந்த ஊரு? நீங்க யாருங்க தம்பி? நான் யார் என்னன்னு அப்புறம் சொல்றேன். ராமலட்சுமணன் எங்க இருக்காங்க? கடவுள் எங்க இருக்கான்னு சொல்லவா முடியும்? இங்க பார் தம்பி, எங்க எல்லாருக்கும் ராமலட்சுமி எங்க இருக்காருன்னு தெரியும். அவங்க அந்த கொலை எதுக்காக செஞ்சான்னு கூட தெரியும். அன்னைக்கு இந்த வேப்பமரத்துங்கிட்ட என்ன சோகம் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் 2 போட்டோவை இந்த மரத்துல மாற்ற வரைக்கும் உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்ததுன்னு தெரிஞ்சா நான் தட்டி கேக்குறேங்கிறீங்க. எங்க ஊர்ல நியாயம் கிடைக்காதுன்னு இந்த பூமி தாயி என்னைக்கோ ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அதனால உங்க அனுதாபம் எங்களுக்கு தேவையில்லை, உங்க ஆறுதலும் தேவையில்லை. உங்களுக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஒரே தானே.
போலீஸ் ஆபீசரையும் லாயரையும் கொலை பண்ணது நீங்க தானே? எதுக்காக கொலை பண்ணீங்க சொல்லுங்க? ஏன் ரத்த வெறி பிடிச்சு அலையுறீங்க? அநியாயமா கொலைகளை பண்ணிட்டு எங்க எல்லாரோட அனுதாபத்தையும் பயன்படுத்திக்கிட்டு எங்க வீட்டுல ஒழிஞ்சிட்டு இருக்கிற கோழைங்க. அப்படி நான் உங்களை சொல்ல மாட்டேன். எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டு உங்களை நான் வற்புறுத்த மாட்டேன். எங்க கூட இருந்து எங்களோட சாப்பிட்டு எங்க கூடவே கலந்து போன நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு தெரியாம போனாலும் நல்லதுக்காக தான் செய்றீங்கன்னு நம்புறேன். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்ககிட்ட தப்பா பேசினாலோ கோவமா நடந்துக்கிட்டாலோ கிண்டல் பண்ணாலும் அழ வச்சாலும் அமைதியா பொறுத்துக்கிட்டதுல இருந்தே நீங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நல்ல மனசுள்ளவங்கன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எவ்வளவு காலம் வேணும்னாலும் இங்கே இருங்க. ஆனா எப்ப இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணங்கிறத மட்டும் சத்தியமா சொல்லணும். ஆரம்பிங்க திருடும் போலீஸ் ஆட்டத்தை. எஸ் சார், கம் ஆன் ஃபாலோ. ஏய் கம் ஆன் ஃபாலோ மீ. சாரி சார். பாடி எங்க ராம் லக்ஷ்மன்? எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டியா? தெரியாது. இழுத்துன்னு போங்க. நட. சார், இவங்களை எவ்வளவு மிரட்டி அவங்கள பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏயா ராம் லக்ஷ்மன் கேட்டா இவங்களை இழுத்துட்டு வந்திருக்கீங்க? சார், உங்களுக்கு ராம் லக்ஷ்மன் தான் வேணும். அப்பவே சொன்ன சார், நான் இல்லன்னு வரேன் சார். போங்க 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 போங்க. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கே காணி சார்? அவனை ஃப்ரீயா விடு. அவனை வெளியே எடுங்க சீக்கிரம். ஹலோ, useless fellows. எவன்டா அந்த டோர் க்ளோஸ் பண்ணாம? வார்னிங். மதிப்பிற்குரிய ஏசிபி ஐயா அவர்களுக்கு, நீங்க கைது செஞ்சவங்களுக்கும் எங்க கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நாங்க கொலைகாரன் கூட அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க விட்டுருங்க. நீங்க அவங்கள விடலன்னா நாங்க இவங்களை கடத்திடுவோம், அவங்கள கொண்டுடுவோம்னு உங்களை மிரட்டவோ பயமுறுத்தவோ போறதில்ல. எங்க லட்சியம் எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழிக்கப்படி வாங்கணும். இந்த யாகத்துல பலியாக போற 3வது நபர் கலெக்டர். நாளைக்கு நடக்க போற கலெக்டர்ஸ் மீட்டிங்ல குறிப்பிட்ட அந்த கலெக்டர் பலியாக போறது நிச்சயம். இப்படிக்கு ராம் லக்ஷ்மன். சும்மா பேஸ் வாய்ஸ்ல லெட்டர் படிக்கிறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க பேச ஆடி போயிட்டு இருக்கு. அங்க கோட்டையில இருந்து மந்திரிக்காரு வந்த உடனே மந்திரி வந்துட்டாருடோன்னு 10 அடிக்கு ஒருத்தர் நின்னு ஸ்டிஃபா சல்யூட் அடிக்கிறது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. உண்மையிலேயே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி தொலை.
சார்ஜ் எடுத்த அன்னைக்கே தேடிடுறேன் கிழிச்சிடுறேன்னு சவடால் விட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பிடிச்சிடுறேன் இதை பிடிச்சிடுறேன்னு சொல்லி எங்க எல்லா நிம்மதி கெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த தடவை கண்டிப்பா பிடிச்சிடுவோம் மேடம். நீ பொத்து. யோ யூனிஃபார்ம் போடாத போலீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவீங்க, இல்லனா தண்ணி இல்லாத காட்டுக்கோ இல்ல வேற எங்கயாவது தூக்கி போடுவீங்க. அவ்வளவுதானே? செய்யுங்க சார். படிக்கிற காலத்துல ஊரா சுத்திக்கிட்டு இருந்தவன் டியூட்டில சேர்ந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்பர்ன்ற பேர்ல பல ஊர்களை பார்த்தவன். ராம்நாடும் பார்த்தாச்சு. பாக்கி வீரப்பங்கிறது அங்க அனுப்புங்க, போறேன். நான் ஒன்னும் வேலை வெட்டி செய்யாம ரோடோரத்தில் நின்றுட்டு டீ பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணலையே. அந்த ராம் லக்ஷ்மணுக்கு தகவல் அனுப்பி அவனை கொள்ளுங்க இவனை கடத்துக்கன்னு சொல்லி ஆள் காட்டி விடலையே. நாங்க கையால் ஆகாத சோம்பேறி, எங்களால முடியாது அப்படின்னு கை விரிக்கலையே. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடைச்சு எங்க பேட்ல தப்பிச்சிட்டானுங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா? ஹலோ, சந்திரமண்டலத்துல கால் வச்ச அமெரிக்கா மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியே பின்லாடன பூமிக்குள்ள தேடிட்டு இருக்கு. 4.25 கவர்மெண்ட் வந்துருச்சு. வீரப்பங்கிட்ட இருந்து இதை கூட புடுங்க முடியல. இருந்து உங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. காட்டுல தேடுறாங்கல்ல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே 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 ஓகே. இதுல நீ என்னத்தடா கிழிச்ச அப்படின்னு என்ன கேக்குறீங்க? ஸ்டார் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் டக் அவுட் ஆயிடுறாரு. எப்போ சக்சஸ் பண்றதுக்கு நாங்க ஒன்னும் கடவுள் இல்லையே. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கிடைச்சா பிடிச்சிருவோம், அவ்வளவுதான். இதுக்கு போய் பஞ்சாயத்து பிரஸ்ன்னு உங்களுக்கு என்ன? போட்டுட்டேன். ஏன் ஏன் மூஞ்சி போட்டோ எடுக்கிற மாதிரி இல்லையா? எடியா போட்டோவ. குட். இப்போ பெரிய பெரிய தலைவங்க செத்தா போடுவீங்களே, கருப்பு கலர்ல பெருசா கட்டம் கட்டி அந்த சைஸ்ல தலைப்பு செய்து வரணும். அந்த ராம் லக்ஷ்மண பிடிக்க முடியலன்னா சுப்பிரமணியம் தற்கொலை செய்து கொள்வார். என் மூஞ்சி எதுக்கா பாக்குற? எழுது. இதான் நாளைக்கு ஹெட்லைன்ஸ். சார் நீ ஏன் ஃபீல் பண்ற? உனக்கு காப்பி இல்லனா அந்த ஒரு காப்பி கொடுத்துருவா. இவருக்கு மட்டும் இல்ல, ஸ்டேட்ல இருக்க எல்லா ஜெர்னலிஸ்ட்க்கும் ஒரு காப்பி கொடுத்துரு. நாளைக்கு இதான் ஹெட்லைன்ஸ். ஓகே ஓகே. இன்னும் நினைக்கிறீங்க? போட்டோ கொடுத்தாச்சு, மேட்டர் கொடுத்தாச்சு, போக வேண்டியதானே? போங்க. கமான், நான் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. என்ன? கமான் கமான் கமான். என்னங்க அவன் நாம பேசுறோம், நம்மளோட அதிகமா பேசுறான். சத்தியமா பேசுறீங்க. அவன் கையில கன் வச்சிருக்கான். ஷூட்டிங் பிராக்டிஸ்னு நம்மளே சுட்டாலும் சுட்டுருவான். ஐயோ பிரதர், இப்போ உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ஏன் 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 ஷிவரிங்? ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. ஏன் நான் என்ன இப்போ நம்ம தேசிய சின்னத்துல இருக்க 3 சிங்கங்கள் நீதி நேர்மை நியாயம் கண்ணுக்கு தெரியாத 4வது சிங்கம் இந்த போலீஸ் தாண்டா அப்படின்னு டயலாக் பேசுன இல்லையே? பாக்கெட் தானே கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டல. அப்புறம் எதுக்கு இந்த ஷிவரிங் ஓவர் ஆக்டிங்லாம் வேணாமா? போ போ போ. ஆஸ் இட் இஸ் நம்ம பிளான் படி நாளைக்கு மீட்டிங் நடக்கும். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பாத்துக்கிறேன். நோ ஐ வாண்ட். மீட்டிங் வேணா கேன்சல் பண்ணுவேன். நீ ஆற நாடகத்துக்கு நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன். மேடம், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நாளைக்கு மீட்டிங் நடக்கும். ஆனா கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல, ஹோட்டல் தாஜ் கவர்மெண்ட் இல்ல. ராம் லக்ஷ்மணுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவாங்க. உன் கையில சிக்கி சாக போறான். நல்லா இருக்கே அவன் பிளான். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே சார். நிவாஸ் வாங்க வாங்க வாங்க. என்ன பொசிஷன்? எல்லாம் உங்க பிளான் படி நடக்குது. ஹலோ, அவங்க வந்துட்டாங்களா? இன்னும் அவங்க வரல சார். ஓகே, கீப் யுவர் ஐஸ் ஓபன். ஓகே சார்.
ஹலோ ட்வின் பிரதர்ஸ், வருக, வெல்கம். சுப்பிரமணியம் வணக்கம் சொல்றான். ஏன் லேட் ஆச்சு? வெளியே எங்காலும் டென்ஷன் பண்ணிட்டாங்களா? கதவை தட்டிருக்கலாம்ல, நான் தந்திருப்பேன். கதவை உடச்சிட்டு வந்திருக்கீங்களா? அடிப்படல என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சீன் மாறிடுச்சுன்னா ஒன்னும் இல்லை பிரதர்ஸ். பாஸ்கர், அதான் பாஸ்கர். பாஸ்கர் உங்க ஊர் ஆளுன்னும் உங்களுக்கு விசுவாசமானவன்னும் தெரிஞ்சு இந்த ட்வின் பிரதர்ஸை பிடிக்க இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ண. ஆஸ் இட் இஸ், அங்க கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் மீட்டிங் அமைதியா முடிய போற மாதிரி இங்க இந்த சேம்பர்ல உங்க சாப்டர் சிம்பிளா முடிய போகுது. Tit for tat. அதையா கோர்ட் வாசல்ல அழகா நீங்க 2 பேரும் எனக்கு கொடுத்துட்டு போனீங்களே லோக்கல் அல்வா, அதுக்கு பதிலா இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா. ஆபீசர்ஸ், கொடுங்க. அசத்திட்டீங்க பிரதர்ஸ், சூப்பர். உடம்பு வலி போக ஜாலியா விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சான்ஸ் விட்டனா அப்புறம் தொப்ப விழுந்துரும். தில் இருந்தா என்கிட்ட மோதி பாருங்க. ரைட்? My dear twins, the game is going to end. குட்கா உடம்புக்கு மட்டும்தான் கெடுதல். ஆனா நீங்க 2 பேரு
டோட்டல் சொசைட்டிக்கு கெடுதல். இவங்க ஆட்டம் இன்னும் முடியல. Don't relax. Relax. My dear twins, the game is going to end. குட்கா உடம்புக்கு மட்டும்தான் கெடுதல். ஆனா நீங்க 2 பேரு டோட்டல் சொசைட்டிக்கு கெடுதல். இவங்க ஆட்டம் இன்னும் முடியல. Don't relax. உங்க உண்மையான பேரு ராமலட்சுமணன் தானா? வேற ஏதாவது இருக்கா? கலெக்டர் லட்சுமி தேவியே கொல்ல போறதா மிரட்டி அந்த முயற்சியில கையங்களமா பிடிபட்டீங்க. இப்படி செஞ்சதுக்கு காரணம் சமுதாயத்துல பயத்தையும் பீதியை உண்டாக்குறதுக்கா வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கா? லாயர் விஸ்வநாத் இதே கோர்ட் வளாகத்துல மிக பயங்கரமா கொலை செஞ்ச குற்றத்திலையும் மேலும் டிஎஸ்பி கசன்கான் கொலையிலையும் உங்க பங்கு இருக்கு. இதுக்கு காரணம் பேசுங்கயா. பேசாம இருந்தா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு செஞ்சீங்களா, எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்காக செஞ்சீங்களா, இல்ல வேற ஏதாவது காரணத்தோட செஞ்சீங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பேசுங்க. சார், with your permission. Okay, go ahead. Thank you, sir. இது பாருங்க, இன்ட்ரோகேஷன்ல நான் எவ்வளவு கேட்டோம் நீங்க வாயை திறக்கல. ஆனா இது கோர்ட். நடந்த உண்மைகளை தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க. Come on, speak up. அவங்க பேச மாட்டாங்க சார். அவங்களால பேச முடியாது. They can't speak. But பிறக்கும் போதே பேச முடியாது. அவங்கள பிறக்கல சார். அவங்க கொடுமைக்காரங்க செஞ்ச அநியாயங்களை தடுக்க போய் அவங்க குரலை பறி கொடுத்துட்டாங்க. ஊமைகளா? ஊமைகள் ஆக்கப்பட்டவங்க. நான் திரிஷா, கரஸ்பாண்டன்ட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நானும் ராமலட்சுமணும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இங்க பாரு திரிஷா, நீ வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையே எந்த பயம் இல்லாம எழுது. உன்னை ரவுடிங்களும் அரசியல்வாதிகளும் அடிக்க வருவாங்க பாரு, அப்ப நாங்க வந்து காப்பாத்துறோம். எல்லா வகையிலையும் உதவி செய்ய போலீஸ்காரன் நானும் இருக்கேன். வரேன் தாத்தா. சரிம்மா. உன் பாஷை எனக்கு புரிஞ்சது. உன் ஆஸ்திரேலியா வந்து நான் கிரிக்கெட் ஆடி இருப்பேன். Don't you understand what I'm talking? டஸ் புஸ் புஸ். நீ சொன்ன வார்த்தையிலேயே அந்த 400 தவிர எதுவுமே புரியலையா? நாய்க்கு பிஸ்கெட் வாசனை மாதிரி உனக்கு பானை வாசனை தான் தெரியும். அப்படின்னா இவர் நாயா? நீ பொத்துறியா? யோ குட்டலாயிரு, உன் கோட்டு கிழிஞ்சு போயிடும். சரி அதை விடுங்க. இவர் சொல்றத கேட்டா ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருந்தாலும் செஞ்சா நமக்கு 400 கோடி வரும். 400 கோடியா? அது நம்ம ஸ்டேட் பட்ஜெட் இல்ல. இப்பதான் கோடிகளுக்கு மதிப்பே இல்லாம போச்சு. இங்க பாருங்க கலெக்டர்மா, இவங்க இப்ப சொன்னதெல்லாம் எனக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவரு ஆஸ்திரேலியாக்காரரு. அந்த நாட்டு கவர்மெண்ட் அந்த நாட்டுல ஒரு விதமான பூச்சி மருந்தையும் அது சம்பந்தமா ஆபத்து விளைவிக்கிற ரசாயன ஃபேக்டரியும் பேன் பண்ணிருக்கு. ஆனா அவங்க தேவைக்காக அதை வெளிநாட்டுல தயார் செஞ்சு சப்ளை பண்றதுக்கு டெண்டர் விட்டாங்க. நம்மால இந்தியாவுல இவ்ளோ ஃபேக்டரிஸ் கட்டலாம்னு போய் சொல்லி டெண்டர் வாங்கிட்டு வந்துட்டாரு. இவர் சொன்னதை கேட்டு உதவி செஞ்சா நமக்கு கிடைக்க போறது 400 கோடி. அதெல்லாம் சரி, இவர் எதுக்கா நம்ம கிட்ட வந்திருக்காரு? இந்த நாட்டுல இழிச்சவானுங்க நாம தானே. கரெக்ட். அடஜி போத்துங்க. இப்ப ஏன் கவலை என்னன்னா இவ்ளோ பெரிய ஃபேக்டரி நம்ம ஊர்ல எப்படியா கட்டுறது? ஹலோ, சீனிவாசபுரத்துல நம்ம மூடி இருக்கிற சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குதுல்ல, அத கொஞ்சம் வெள்ளை அடிச்சு மிஷினை இறக்கிட்டா போச்சு. ஐயோ, உன் வயரத்துக்கு ஏத்த மூளையா? நியாயமா பார்த்தா பூச்சி மருந்து ஃபேக்டரிக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காது. அதுக்கு அந்த ஊர் ஜனங்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா நஷ்ட ஈடு கொடுக்க 10 லட்சம் ரூபாய் சேஃப்டி டெபாசிட்ல கட்டணும். கவர்மெண்ட் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் கலெக்டர்மா. அந்த ஊர் மக்களை எப்படி வளைச்சு போடுறது? அதுக்கு என்ற கிட்ட பெரிய ஸ்கெட்ச் இருக்குது. முதல்ல 400 கோடியை பத்தி நீ யோசி. Yes, that's right. Thanks. தாத்தா, நீங்க தான் எங்களை வாழ வைக்கணும். என்ன இது? எழுந்திருங்க, எழுந்திருங்க. வாழ வைக்கிறேன்னு சொல்லுங்க, அப்புறம் தான் எந்திரிப்பேன். இது எலெக்ஷன் டைம் கூட இல்லையே. எழுந்திருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அப்புறம் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு பூவை புடிங்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணாதான் ஐயா எழுந்திருப்பாரு. ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. உங்க வாரிசு பண்ணிட்டா நீங்க பண்ண வரதான். தேங்க்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது காந்திஜி மறைவுக்கு பிறகு இந்த கிராமத்து வளர்ச்சிக்காக பாடுபடுற ஒரே தலைவர் நீங்க தான். கவர்னர் கிட்ட இருந்தும் ஜனாதிபதி கிட்ட இருந்தும் எத்தனையோ அவார்டு வாங்கி சரித்திரம் படைச்சவர் நீங்க. அதனாலதான் நாங்க இங்க வரதில்ல. நீங்க இருக்கீங்களே, நாங்க எதுக்கு? விஷயம் என்ன சொல்லுங்க?
அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மந்திரிக்கு இந்த ஊர்ல சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே கெமிக்கல் ஃபேக்டரியா மாத்தி ஆரம்பிச்சிட்டோம்னா, அதாவது சுத்து வட்டாரத்துல இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குங்க. இந்த ஊர் ஜனங்க வேலை தேடி எங்கெங்கயோ போய் அலையறதை விட நம்ம ஊர்லயே வேலை செஞ்சு பிழைக்கலாங்கிறது தான் ஐயாவோட எண்ணம். இந்த ஊருக்கே தலைவரா இருக்கிற உங்க பேர்ல இந்த ஃபேக்டரி நடக்கணும்னு ஜில்லா கலெக்டரா நான் விரும்புறேன். அதுக்கு தாத்தா என்ன செய்யணும்? அப்படி நடக்கணும்னா முதல்ல இந்த ஊர் ஜனங்கள்லாம் ஃபேக்டரி வேணும்னு காகிதத்துல கையெழுத்து போடணும். இந்த ஊர் மக்களுக்கே வேலை கிடைக்க போகுதுங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் தலைக்கு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அவங்களுக்கு லாபத்துல பங்கும் உண்டு. நல்லது நடக்க போகுதுன்னா எதுக்காக யோசிக்கிறீங்க? 10 பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னா நல்ல விஷயம் தானே. சரி, நீங்க விரல் நீட்டி காட்டுற இடம் தான் இந்த ஊருக்கே சொர்க்கமா இருக்கும் ஐயா. தாத்தா, நம்ம ஊருக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். கெட்ட நிழல் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு உங்களுக்கு. தாத்தா, உங்க ஒரு வார்த்தையில தான் இங்க எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. அப்படிதானே? லட்சுமணா, எல்லாருக்கும் இந்த ஊர்ல வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா இருப்பா உங்க தாத்தா. அப்படி எல்லாம் இல்லைங்க. எல்லாரும் சேர்ந்து உழைச்சா இந்த ஊரோட கஷ்டம் தீரப்போகுது. தாத்தா தாத்தா 900 ரூபா தான் கிடைச்சி தாத்தா. 100 ரூபா அப்புறமா தரேன். பரவாயில்லப்பா, 100 ரூபாயை நானே கட்டிடுறேன். நீங்களே இந்த பணத்தை கொடுத்ததாகவும் ஜனங்க ஒப்புதலோட இந்த ஃபேக்டரி கட்டினதாகவும் இதுல உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னோ நீங்களும் இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. தாத்தா தாத்தா கையெழுத்து போட்டீங்களா? இன்னும் இல்லடா. அப்பாடா, என் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு பணம் கொண்டு வரலான்னு சேடு கடைக்கு போனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடை மூடி இருந்துச்சு. அங்க இங்க அலைஞ்சு பணத்தை போடுறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்கய்யா. நீங்க கையெழுத்து போடுங்க. ஐயா வணக்கம். Fans? Fans என்ன full ஏசி இருக்கு. யான்னு சொல்லு. யா. All fans for the villains in India. யா. என்ன சொல்றான்? நம்ம நாட்டுல வில்லன் கூட ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறான். வில்லன் தானே என்ன ஹீரோ. யா. வணக்கம். வாங்க. ஃபேக்டரி வந்துருச்சு இல்லீங்களா, இனி உங்க ஊருக்கு எந்த குறையும் இருக்காது. ஐயா, உங்க கையாலே ஆரம்பிச்சு வைங்க. எம்மாடி, உங்க கையால மாலையை வாங்கிக்கிட்டு உங்க கண்ணு முன்னாடியே ரிப்பனை கட் பண்ணா இந்த ஊர் ஜனங்க மூஞ்சில தூணு துப்பி அடுத்த எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு கூட போடாம என்ன தோக்க அடிச்சிருவாங்க. அப்படி இல்லைங்க ஐயா, நீங்க பெரியவங்க. நிகழ்கால காந்தி உங்க முன்னாடி நான் கத்திரி பிடிக்கிறதுன்னா நல்லா இருக்காது. நீங்களே ஆரம்பிங்க. கரெக்ட். எதுக்கு ரோசம் பண்ணிக்கிட்டு வாங்க. கத்திரி. ஐயா காந்தி ஐயா, அந்த ரெண்டையும் கீழே இழுத்தீங்கன்னா வேலை ஆரம்பமாயிடும். ஐயா, இன்னையில இருந்து நீங்க இங்கதான் உட்காரணும். கௌரவமான இந்த பதவிக்கு நீங்க தான் பொருத்தமானவர். வாங்க சார், வாங்க 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 வாங்க. ஓகே ஓகே. மெதுவா. நீங்களும் உட்காருங்க. ஐயோ, என்ன கீழே உட்காந்துட்டீங்க? மேலே உட்காருங்க. அம்மாமா, உங்க முன்னாடி உட்காரதே மகா பாவம். நீங்களே உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் எங்க இடம், இதுதான் எங்க சீட்டு. சோக்கா நடிக்கிறார் பார். நல்லதுன்னு நினைச்சு செஞ்ச காரியத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வஞ்சகம் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. எங்களுக்கு அது தெரிய வரும்போது கண்ணீர் தான் மிச்சமாச்சு. In Australia, poisonous gas leakage killed more than 1,000 people. Alfred J. arrested. ஊர் ஜனங்களெல்லாம் முட்டாள் ஆகிட்டோம். இதனால நம்ம எல்லாருக்கும் ஆளாளுக்கு 90 லட்சம் கிடைக்கும். நாம செஞ்சது உண்மையிலேயே ஆபத்தான காரியம். ஏதாவது ஏடா கூட நடந்துச்சு, இந்த ஊரே மொத்தமா அழிஞ்சிடும். இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம நிலைமை செக்ல மாட்டணும். கோபுரதாமா, அதை நான் பாத்துக்கிறேன். அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் டிஎஸ்பி. அதுக்கு விஸ்வநாதன் தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாரு. ஃபேக்டரி ஓபனிங் தேவையான கையெழுத்துல வாங்கிட்டோம். ஃபேக்டரி அவர் பேர்ல இருக்கு. அவர் தான் 5 லட்சத்துக்கு வாங்கிட்டாரு. பேரு மட்டும் தான் கழவனுது, பணத்தை தான் நாம அமைக்கிறோமே. ஏதாவது அது இது நடந்தனா நம்ம ஜனங்களை But as per quality control, that machinery cannot be used after 6 months. என்ன சொல்றான்? 6 மாசத்துக்கு மேல அந்த மிஷினை யூஸ் பண்ணா லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாரு. இதனால இவனுக்கு அங்க ஒழுகுதான். என்ன ஜனங்க கொஞ்சம் பேர் சாவாங்க.
வாட் வாட் என்ன வாட் 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 டேய் சாம்பிரான் போற பையல இந்த பைய எப்ப வாயை திறந்தானோ அங்க லீக் ஆயிடுச்சுடா போச்சுடாப்பா எங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வயர்லெஸ் மெசேஜ் கொடுத்துறேன். என்னன்னு ஒரு ரெண்டாவது பின்னாடி ஓடி போயிட்டானா ஏய் அப்பா நீ அங்க சொன்னேன்னா இங்க நம்ம டிரான்ஸ்பர் வெடிச்சிருண்டா இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது இதுக்கு நாம தான் இதை செய்யணும் ஐயோ எம்மாடி என்ன பண்ணுவேன் ஐயோ எவ்வளவு பெரிய ஆபத்து நடந்து போச்சு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து போச்சு நிறுத்துங்க அடிங்கடா தெருநாய் மாதிரி சுருநாய் மாதிரி என்ன அடிங்க அடிச்சு கொல்லுங்கடா ஏய் நீங்க எல்லாரும் இப்படி அப்பாவிகளா இருக்கிறதுனாலதான் உங்க எல்லாரையும் தந்திரமா கொல்ல பாக்குறான் இந்த கேட்டு நரி ஏய் உன் பசி அடங்குச்சா இல்லையா இன்னும் எத்தனை அப்பாவிகளை கொன்னா உன் பசி அடங்க போகுது சொல்லு ஏன் இப்படி கூச்சல் போடுற முதல்ல ஜனங்களை காப்பாத்துவோம் கூச்சல் இல்லையா தாங்க முடியாத வேதனை வேண்டாயா வேண்டாம் இந்த ஃபேக்டரி வச்ச ஜனங்களை செத்து போயிடுவாங்கன்னு சொன்னேன் கேட்டியா நானா நீ இல்லாம நாங்களா எதுக்கு உதவாத ஃபேக்டரின்னு சொன்னா இருந்து 5 லட்சத்துக்கு வாங்கி போட்டியே ஜனங்க ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியும் பூச்சி மருந்து ஃபேக்டரிய உன் இஷ்டத்துக்கு உன் கையாலே நீ திறந்து வச்சுக்கிட்ட. ஏய் கொஞ்சமாவது புத்தியோட பேசுறியா இல்ல குடிச்சிட்டு வந்து உளறியா ஊரு பூரா ஜனங்களா செத்து விழுந்துட்டு இருக்காங்க அதை பார்க்காம இங்க என்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்து இந்த ஊர் ஜனங்களுக்கு 2 பாட்டில் ரத்தமும் 1 பாட்டில் குளுக்கோஸும் கொடுத்து கவர் பண்ணவன் தானே நீ விஸ்வநாதா நீ கேட்டாத அந்த ஃபேக்டரி வச்சா ஜனங்களா செத்துருவாங்க வேண்டாங்கன்னு சொன்னதுக்கு ஜனங்க எனக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு சொன்னல இப்ப அதான் என்ன நடக்குது ஜனங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தவன் தானே நீ 5 லட்சம் ஆகும் பணத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அதை நான் பாத்துக்கிறேன் ஆனா என் பேரை தான் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல உன் மேல சந்தேகம் வந்து என்கொயரி வச்சான் இந்தாயா உன் பேங்க் பாஸ்புக் ஃபேக்டரி ஒண்ணுங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்களாமா பாத்தீங்களாயா உங்க காந்தியோட பேங்க் அக்கவுண்ட்ல 20 லட்சம் உங்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி தன்னுடைய அக்கவுண்ட்ல கரன்சியா சேர்த்துக்கிட்ட மாடர்ன் மகாத்மா புறப்படுங்கயா அந்த கேஸ் இங்க வந்துச்சுன்னா நம்ம உயிரும் போயிடும் வாங்கயா இன்னும் எதுக்கு இவனை பார்த்து நிக்கிறீங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச உயிரில நாம காப்பாத்தி ஆகணும் வாங்க ஐயோ Come on, come on, come on, get up, come on, come on. என் பேச்ச கேளுங்க உங்க பேச்ச இன்னமா கேட்க சொல்றீங்க இத்தனை காலமா உங்க பேச்ச கேட்டதே எங்களுக்கு சோறு கிடைக்கும்னு நினைச்சா ஆனா உயிரே போனாலும் ஒரு கொலைகாரன் நம்புற அளவுக்கு எங்களுக்கு புத்தி கெட்டு போல தாத்தா ஏன்னா நேத்து வரைக்கும் உங்க பேச்ச கேட்டோம்ல தாத்தா அதனாலதான் தாத்தா உங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லியிருந்தா எங்க ரத்தத்தையே தாலியா வித்து கொடுத்துப்போமே வேண்டான்னு சொல்லியும் கேட்காம வேலை கிடைக்க போகுதுன்னு வெள்ளிக்கிழமை அதுவுமா தாலியை அடகு வச்சு கொடுத்தாரு திருட்டுத்தனம் செஞ்சு அதையும் வாயில போட்டுக்கிட்டியே நீ நல்லா இருப்பியா நாசமா போயிடுவேன் நான் 900 ரூபாய் தானே கொடுத்தேன் இந்த மீதி 100 ரூபாய் இந்த பணத்தோட என் பையன் பணத்தை எடுத்துட்டு போ இந்த ஊரு நல்லா இருக்கணும்னா கோயில் கட்ட வேண்டாம் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டாம் நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட இந்த ஊரை சுடுகாடு ஆகிட்டே பாவி
போதெல்லாம் காந்தி தாத்தா உன்ன மாதிரியே இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்றா, குட் இந்தியன்ஸ் சொல்றா, சொல்லு. சொல்றா, குட் இந்தியன்ஸ் சொல்றா. Indians are good. Please don't beat me. I love India. I love India. Cheers! எங்களை நீங்க கட்டி போட்டாலும் எங்க வேகத்தை கட்டி போட முடியாது. ஹலோ ட்வின்ஸ், என்ன வார்த்தைகள் அதிகமா இருக்கு? அதிகமானது எங்க வார்த்தை இல்லடா, உங்க அநியாயமோ அக்கிரமமோ. உங்களை நாங்க சும்மா வர மாட்டோம். நீங்க பண்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மக்கள் கிட்டயும் பத்திரிகை கிட்டயும் அரசாங்கத்துக்கிட்டையும் சொல்லி உங்களுக்கு என்ன பண்ற பாரு. ஒரு தடவை உங்களை பத்திர உண்மைகளை மக்கள் கிட்ட வாய் திறந்து சொன்னா இந்த ஊரை ஒண்ணு சேர்ந்து உங்களை கொடுத்துருண்டா. ஐயோ கசன்காரே, இவனுங்க வாயை திறந்து உண்மையை சொல்ல போறேன்னு புளிப்பு காட்டுறானுங்க. என்னடா நிஜத்தை சொல்ல போறீங்களா? வேண்டாம், அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை விட்டு. வேண்டாம், நிறுத்திட்ட. இதுல கொஞ்சம் உப்பு காரம் போடு, ரொம்ப நல்லா இருக்கா. ஏன்றாங்க கூச்சலு? ஓ ராவாடி, உனக்கு பேரு கசான் கான் வச்சதை விட காசாப் காரன் வச்சிருக்கணும்.
இந்த நாட்டு சரித்திரத்திலேயே இதுவரை இல்லாத விதமாக ஒரு ஊர் முழுவதும் தங்கள் வாழ்க்கையை சூன்யமாக்கியவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொள்வது உண்மையில் விந்தை. நம் நாட்டில் நம் முன்னே நடந்தும் வெளிவராத இந்த நிகழ்ச்சி யாரையும் கலங்கச் செய்யும். ராம லட்சுமணன் என்கிற இந்த இரட்டையர்களுக்கு கொலை குற்றத்துடன் நேரடி சம்பந்தம் இருப்பதால் அவர்களை ஃபர்தர் ரிமாண்டுக்கு அனுப்பி சீனிவாசபுர கிராம மக்கள் மீது நடந்த கொடூர செயல்களை பற்றி பிட்டிஷன் வந்ததால் இதன் மீது நீதி விசாரணை தேவை என்று நினைத்து அந்த ஊருக்கே செல்லும் விதமாக ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில் உண்மை அறியும் கமிட்டி போட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு உத்தரவிடுகிறது. The court is adjourned. Mr. Subramaniam. Sir. Come to my chamber. Okay, sir. Nivas. Sir. Take care of them. Good evening. வணக்கம்ண்ணா. என்னங்கண்ணா லுக்கு? ஓ, வெளியே போனோம் அதுக்குள்ள எப்படி வந்தானு ஆச்சரியமா இருக்கா? அதானுங்கண்ணா போலீஸ்க்கு ரவுடிக்கு உள்ள வித்தியாசம். நான் வேணாங்கண்ணா. சொந்த ஊர் திருப்பதிங்களா? என்ன பண்றீங்கண்ணா? பாபா கட்டா வாங்கண்ணா, வாங்கண்ணா. என்ன கசக்குறீங்க? ஓ, நெக்ஸ்ட். அம்மா, இவரு கசக்காம வராது. வேற வழி இல்ல, நாம தான் கசக்கணும். ஹலோ. நான் தான் லில்லி. ஹாய் லில்லி, சொல்லு. உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. என்ன? உங்களுக்கு இஷ்டமான குலாப் ஜாமுன் பண்ணிட்டு இருக்கேன். அட, நான் இங்க அதான் பண்ணிட்டு இருக்கேன்டாலே. என்ன சமையலா? சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. பொய் சொல்றீங்க. நீங்களாவது சண்டை போடுறதாவது. நம்ப மாட்டியல்லோ, இப்ப கேளு. ஓகே தானா? ஓகே, சீக்கிரம் வந்துருங்க.
வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. ஆஹா, என் பொண்டாட்டி மல்லிப்பூ கேட்டா விசேஷமாச்சு. இப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போன வை. தெரியாம கத்திரியா மன்னிச்சிடுங்க சார். எதுக்குடா இவ்வளவு கஷ்டம்? ஏய், வாங்க வாங்க, பெருசா புடுங்க வந்துட்டாங்க. ராமலட்சுமி யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது சார். நிஜமா தெரியாது. இருந்தாலும் மினிஸ்டர் காசை கொடுத்தானே வாங்கிக்கிட்டு கண்ணை மூடிட்டு நேரம் இங்க வந்துட்டீங்க. நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட அடி பலமா பட்டிருக்குல்ல. என் ஒய்ஃப் ஏதோ வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். சரி, இந்த காசை வச்சுக்கிட்டு ஆட்டோல ஹாஸ்பிட்டல் போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு பழக்கம் இருக்கா? அது இல்லாம நம்ம வரமாட்டோமே. ஆளுக்கு ஒரு குவார்டர் ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. இப்படி போங்க. சரிங்க சார். ஏய், கையறங்க. என்னடா கையா? எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சுல. இந்த ரவுடிசத்தை விட்டுட்டு இதுல படுற கஷ்டத்தை வேற எதுலயாவது படலாம்ல. சம்பளமும் கிடைக்கும், இந்த மாதிரி உதயம் வாங்க மாட்டீங்க, லைஃபா ஹாப்பியா இருக்கும். என்ன? வரேன் சார். போங்க போங்க. வரேன் சார். உடம்பெல்லாம் சொக்க தங்கம், வா செல்லம் வாங்கிக்கோ நீ கொஞ்சம். நீ வந்து இடது பக்கம் மூலாம பூசிக்கோ, நீ வந்து வலது பக்கம் பல்லை பதிச்சுக்கோ. செய்கூலி சீதாரம் இதுக்கெல்லாம் கிடையாது. ஹே திருடா உடம்பெல்லாம் சொக்க தங்கம், வா செல்லம் வாங்கிக்கோ நீ கொஞ்சம். உடம்பெல்லாம் சொக்க தங்கம், வா செல்லம் வாங்கிக்கோ நீ கொஞ்சம்.
திருடா ஹே திருடா உடம்பெல்லாம் சொக்க தங்கம் வாச்செல்லம் வாச்செல்லம் வாங்கிக்கோ நீ கொஞ்சம் நீ வந்து இடது பக்கம் மூலாம பூசிக்கோ நீ வந்து வலது பக்கம் உன் கல்லை பதிச்சுக்கோ செய்கூலி சேதாரம் இதுக்கெல்லாம் கிடையாது புலி மாதிரி இருக்காங்க ஐயா. புலி போச்சலடா அவங்கள. இப்ப போனீங்கடா அவனுங்க. என்னங்க நீங்க நல்லபடியா போய் நிரபராதியா வரணும்னா அட என் ஜுவல்லரி ஷாப்ப பொண்டாட்டி வழி அனுப்பி வச்ச யாருமே என்னைக்குமே தோத்ததில்ல வெற்றியோட தான் வந்திருக்கானுங்க. ரெட்டை விரல காட்டிக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ராமரு, கிருஷ்ணரு, அர்ஜுனன், துரியோதன, கம்சன், ராவணன் இவங்கெல்லாம் போகும்போது இப்படிதான் ஆரத்தி எடுத்து அனுப்பினாங்க. நீ பொத்துறியா குடுமையை வெட்டிடுவேன். என்னங்க நீங்க என்ன திட்டிட்டே இருப்பீங்கல்ல, நீங்க வர வரையும் இந்த நகையெல்லாம் நான் போடாம இருக்கேன். வேணாண்டி, இருக்கிற நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பூஜை ரூம்லயே உட்காந்துட்டு நான் வர வரைக்கும். ஆனா ஒண்ணு, வெளியே மட்டும் வந்துடாத, இன்கம் டாக்ஸ் காரங்க பாத்துருவாங்க. சரிங்க. சாகறதுக்கு முன்னாடி 2 பேரும் செத்த கோயை எப்படி சாப்பிடறானுங்க பாருங்க டேடி. சண்டை போற தடி பசங்களுக்கு இதை விட்டா வேற வேலை என்ன? டேய், நிச்சயமா இவங்களுக்கு தூக்கு கயிறு ரெட்டை பட்டையா போடணும்டா. சிங்கிளா போட்டோம்னா வெயிட் தங்காம அறந்துரும். நெத்தியில இருக்கிற பொட்டை பார்த்தா பெரிய பாளையத்தை பலியாடு மாதிரி இருக்குங்க. நீ பொத்துறியா? என் பொண்டாட்டி ஒரு பைத்தியம். ஆரத்தோட நிறுத்தாம பொட்டு வேற. Nivas, any problem? Everything is clear, sir. Good. Minister sir, இறங்க. டிவி வச்சாச்சா? BPL வாங்க. ஏய்யா சார், இன்னைக்கு 8 மணிக்கு இங்க விசாரணை இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தண்டோரப்பட்டு சொல்லியாச்சு சார். காலை 7 மணிக்கு வரணும்னு சொல்லியாச்சு சார். பின்ன யாருமே வரல? தெரியாது சார். சரி, போலீஸ்காரங்களை கூட்டு போய் ஊர் மக்களை கூட்டு வா. சரிங்க சார். ஏமா, இன்னைக்கு விசாரணை கமிஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு நடந்த கஷ்டத்தையும் ஏற்பட்ட நஷ்டத்தையும் அங்க வந்து சொல்லுங்கம்மா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எந்த நஷ்டமும் அடையல. நான் வரல. ஆமா, அன்னைக்கு எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்து அநியாயம் நடந்தீங்க. அந்த கூட்டத்துல நான் இல்லையே. போங்கய்யா. மந்திரிக்கு எதிரா ஊர் முழுக்க புகார் கொடுத்திருக்கு தெரியுமா? எதுக்கு? ஃபேக்டரியில நடந்த விபத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக. எங்க விபத்து எப்ப நடந்தது? நியாயத்துக்காக தியாகம் பண்ணி எல்லாரும் போராடினீங்க. இப்ப அடம் பண்ணா எப்படி? வாங்க. நாங்க வரமாட்டோம். அப்படியா? வேற எப்படி சொல்லுவாங்க? நீங்க இலைய போட்டு பந்திய பரிமாறி தயாரா இருங்க, நாங்க வருவோம்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலை இருக்கும். மெட்ராஸ் கோர்ட்டுக்கு வந்து எங்க ஊர்ல அநியாயம் நடக்குது, மக்கள் எல்லாம் பலியாயிட்டாங்கன்னு புலம்புறாங்க. ஊரே சேர்ந்து புகார் கொடுத்துட்டு ஒருத்தர் கூட வராம இருந்தாங்கன்னா எப்படி? ஐயா, எத்தனையோ எலெக்ஷனை பார்த்தவங்கிற முறையில அனுபவத்துல சொல்றேன். இந்த மீட்டிங்க்கு, ஃபைட்டிங்க்கு, கவுண்டிங்க்கு மட்டும் இல்ல, இந்த கோர்ட்டுக்கு ஆளுங்களை வரவழைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல. 2 லாரியை புக் பண்ணி ஒரு பாக்கெட் பிரியாணி போடுறேன்னு சொன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து யாரும் கவனிக்காதப்போ என் பிய கூட லாரியில ஏறிடுவான். ஜனங்க வீக்னஸ் அது. இந்த வேகாத வெயில்ல இங்க உட்காந்து வெந்து கருப்பாக போறீங்களோ, இல்ல இந்த கேஸ உதறிட்டு ஏசி கார்ல வீட்டுக்கு போக போறீங்களோ, அது உங்க இஷ்டம். ஆனா நான் மட்டும் இந்த டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்க போறேன். சரி, 1 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் பார்க்கலாம். ஒண்ணு இல்லைங்க, 4, 5, 6 கூட ஆகட்டும். ஆனா நான் இன்னைக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம், யாராவது வழி தெரியாம கூட வரலாம். அவங்க ஆட்டத்தை லைவா காட்டுறாங்க. நான் புலி, அவனுங்க ஆடுங்க. என்ன உதாரணம், என்ன உதாரணம்? மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசி வீசி உங்க நாக்குல சரஸ்வதி கண்ணாப்புண்ணான்னு விளையாடுறா. சரி, விசாரணை கமிஷனுக்கு ஊர் ஜனங்க யாரும் வராத காரணத்தால. எக்ஸ்கியூஸ் மீ சார், யாரோ வராங்க. நீங்க? நாங்க சீனிவாசபுரத்தை சேர்ந்தவங்க. இங்க விசாரணை கமிஷன் நடக்குன்னு தெரிஞ்சு வந்தோம் ஐயா. சரி, உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்ததுன்னு சொல்லுங்க. அநியாயமா? ஐயா, மந்திரி ஐயா, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க வரதா சொல்லிருந்தீங்கன்னா தோரணம் கட்டி கம்பு சுத்தி வரவேற்பு கொடுத்துருப்போமே. ஐயா, உங்களே விசாரிக்கிறாங்க. இவர் மந்திரிங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
மந்திரி அதுக்கு முன்னாடி எங்க ஆளுங்க அவரு? சத்துணவு திட்டம்னா அரிசி, சைக்கிள் திட்டம்னா சைக்கிள். இப்படி எந்த திட்டம்னாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் தாடி, சௌக்கியமா? நான் சௌக்கியமா இல்லைன்னு சொன்னா அது பொய்யாயிடுங்க. சரி, பூச்சி மருந்து ஃபேக்டரியால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? பூச்சி மருந்து ஃபேக்டரியா? அந்த மாதிரி ஃபேக்டரி இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு எப்போ உத்தரவு போட்டாரு எங்க ஐயா. கேட்டீங்கல்ல, இப்ப நியாயம் என் பக்கம் இருக்கு. சட்டம் என்ன காப்பாத்தணும், நான் நிரபராதி அப்படி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியுமே. அதனால இந்த டிவில ஆட்டம் போடுற 2 தடி பசங்களுக்கும் மரண தண்டனை, எனக்கு உயிர் பிச்சை. இது நிச்சயம். நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேயா? ஒண்ணும் தப்பா சொல்லலையே? எதுவும் தப்பா பேசல. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. என்னடா வளர்றீங்க? எங்களை பொய் சொல்ல சொல்லி நீங்க பணம் கொடுத்தீங்க. உண்மையை சொல்லுனா அவர் சத்தியம் வாங்கினாரு. அதாவது இதுக்கெல்லாம் காரணம் நீதான் போல இருக்கு. அப்பா, டிவில இந்த தர்மா இருக்கார் பாருங்க. எப்பா, அது ஒண்ணும் லைவ் டெலிகாஸ்ட் இல்லப்பா, ஒன்லி ஹைலைட்ஸ். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது மட்டும் இல்ல, நீ தர்மத்தை காப்பாத்தினா தர்மம் ஒன்ன காப்பாத்தும். நீ தர்மத்தை கடைபிடிக்கல, அதான் தர்மம் ஒன்னு தண்டிச்சிருச்சு. ஒரு தமிழ்நாட்டு மந்திரிக்கு முன்னாடியே நீ திருக்குறளை பத்தி எல்லாம் பேசுறல. நீ இப்படி ஏதாவது செஞ்சு தொலைப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் சிட்டில இருந்து ஸ்பெஷல் பார்ட்டியை வரவழைச்சிருக்கேன். சூப்பரப்பு, நல்ல எக்ஸசைஸ் பாடி. ட்ரெஸ் என்ன, பிரேஸ்லெட் என்ன, செயின் என்ன, காலக்கறாங்கப்பு. பாம்பேல இருந்து வராங்களா? அண்டர்வேல்ட்ல இருந்து. நீ அண்டர்வேல்ட்ல இருந்து கூப்பிட்டினா நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கூப்பிடுவேன். கூப்பிடு, தண்டிதான் வரும். பிரதர்ஸ், ஜட்ஜ் சார். இங்க 2, அங்க பாரு 6. கௌரவங்க 100 பேர் தான், ஆனா பாண்டவங்க 5 பேர். இதுல ஏன் பாத்திரம்? அது என்னது? இப்போ ஜி குலாப் ஜாமுன் ஆகும் பார். என்னது செய்வாங்க பாரு. நீங்க செய்யுங்கடா. நம்ம ஆளுங்களை அனுப்பி ஊர்க்காரங்களை கவனி. ஓகே சார்.
ஹலோ பிரதர், ஓகேயா இல்ல இன்னொரு டீங்கா? எனக்கு வேலை வைக்காம சூப்பரா கவனிச்சிட்டீங்க பிரதர்ஸ். இந்த நிலைமையில மட்டும் ஊர் ஜனங்க இங்க வந்தாங்கன்னா உன் நெஞ்சல முடிச்சு நிச்சயமா சூப் போட்டு குடிச்சிருவாங்க. என் மேல சத்தியமா உன் கதை இன்னையோட காலிடா. பல்ல கடிக்காத, புடுங்கி எடுத்துருவேன். இருங்க, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வாடா அடிங்க. டேய் நில்லு. பின்னாடி இருந்து குத்தத்தை என்னைக்குடா விட போறீங்க முட்டா கழுத? டேய், இப்பதான் நான் சொன்ன பின்னாடி இருந்து குத்தாதீங்கன்னு. என் பேச்ச கேட்க மாட்டேன்? நாங்க சொன்னா கேட்க மாட்டேன், நீ சொன்னா நாங்க கேட்கணுமா? குலாப் ஜாமா கிளீன் போல்ட். இப்ப நான் ஓங்கி குத்துறதுக்கு அப்புறம் அம்மான்னு கழுத மாதிரி கத்துனியா, அது கரெக்ட். ஆனா குத்துறதுக்கு முன்னாடி ஓடி வரும்போதே கழுத மாதிரி ஏன்டா கத்திக்கிட்டு வந்த கழுத? நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணிக்கோ. யூஸ்லெஸ் ஃபெலோ. சுப்பிரமணியா, என்ன அடிக்க வேணாம் சொல்லியா? என்ன விட்டுற சொல்லியா? கையெடுத்து கும்புறையா? எந்திரி 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 எந்திரி. சுப்பிரமணியா, உனக்கு கோடி ரூபாய் தரேன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைட்டா ஒன்னு கமிஷனர் ஆக்கிடுறேன். ஏனுங்கம்னே, உங்க ஊர்ல நியாயம் கிடைக்காது நீங்க கிடைச்சதுங்களா? நிச்சயமாங்க. உங்களுக்குங்க கைதி பிரதர்ஸ். ஐயா, எங்க ராமலட்சுமணன் தண்டனை அதிகமா கிடைக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதான் சுப்பிரமணியம். ஏய் 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 ஏய்